ஜானு 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 ஜானகி கிடுகிறா லேட்டா வந்தேன் கோவமா உனக்கு பிடிச்ச மல்லிகைப்பூ அதை ஏன்ட்ட கொடுங்க காதல வச்சுக்கிறேன். அடடே மாமா என்ன மாமா என்னது தலையில துண்டு எப்போ நீங்க பார்க்கவே இல்லையே? நான் உங்களை பார்த்துட்டேனே பஸ்ல வந்தேன். நீங்க ட்ரெயின்ல சௌரியமா வந்திருக்கலாம், எதுக்கு பஸ்ல வந்தீங்க? ட்ரெயின்ல வந்திருந்தா சௌரியமா இருந்திருக்கும், ஆனா பொட்டி தூக்குறதுக்கு ஆள் இருந்திருக்காதே. பஸ்ல வந்தாதான் பொட்டி தூக்குறதுக்கு ஆள் இருக்கு. என்ன மாமா பொடி வச்சு பேசுறீங்க? நான் ஒண்ணும் பொடி வச்சு பேசல, புகையில வச்சு பேசல. நேராவே கேக்குறேன், ஏன் லேட்டு? என்ன ஜானகி உங்க அப்பா கிட்ட சொல்லலையா? மாமா சொத்தை பிரிக்க சொல்லி எங்க அப்பா பேர்ல கேஸ் போட்டிருக்கேன், அது சம்பந்தமா வக்கீல கீழ பாக்க போனா அது தலைக்கு மேல வேலை வந்துருச்சு. தலைக்கு மேல வேலை? அப்பா நீங்க சொன்ன மாதிரியே நடந்து போச்சு, ஒத்துக்கு வேற செஞ்சுட்டாரு. ஏன் மாமா ஏன் ஜானகி அழுவுது? அதான் என்ன செய்ய முடியும், சிரிக்கவா முடியும்? புருஷன் மூட்டை தூக்குறத பார்த்து. மூட்டை நானா? மாப்பிள போதும் நிறுத்து, என் குடும்பத்தையே ஏமாத்திட்டியே. நான் ஏமாத்திட்டேனா? பின்ன என்னங்க, நீங்க பஸ் ஸ்டாண்ட்ல கூலி வேலை பார்த்தத எங்க அப்பா பாத்துருக்காரு. பஸ் ஸ்டாண்ட்ல கூலியா? மாமா என்னைய பாத்தீங்க? மாமா நல்லா யோசிச்சு சொல்லுங்க, நீங்க பார்த்தது என்னையா இல்ல என்ன மாதிரியா? நீங்க தான். மாமா நீங்க பார்த்தது என்ன இல்ல என் தம்பிய, தயவு செய்து யாருக்கும் சொல்லாதீங்க. தம்பியா? ஆமா மாமா, சிங்கப்பூர்ல எங்க அப்பா பேரை கெடுத்தது மட்டும் இல்லாம மெட்ராஸ்க்கு வந்துட்டு அந்த பொறுக்கி ராஸ்கல் ஜானு என்ன நம்ப ஜானு நம்ப மாட்டீங்கல்ல? மினிட்ல வரேன். நீங்க பார்த்தது இவனதானே? உங்க போட்டோவை காமிக்கிறீங்க? அதான் இல்ல, இது என் தம்பி போட்டோ. மகா மொரட, எங்க வீட்டுக்கே ஒரு களங்கம். இவன் தொல்லை தாங்காம அப்பா வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டாரு. அப்பாவை பழி வாங்கணுங்கிறதுக்காக இப்ப பஸ் ஸ்டாண்ட்ல கூலியா இருக்கான். அசிங்க பிடிச்சவனா இருக்கானே. ஆனா பஸ் ஸ்டாண்ட்ல வேலு அப்படின்னு ஒண்ணு திரும்பி பார்த்தானே. அவன் பேரு வேலு, நாங்க ரெட்டை. ரெட்டையா? என் பேரு தங்கவேலு, அவன் பேரு வைரவேலு. மாமா உங்களை முதல்ல பார்த்த உடனே நீங்க யாருன்னு கேட்டிருப்பானே. கேட்டான். மாமா அவங்கிட்ட ஜாக்கிரதையா இருங்க, நீங்க என் மாமனான்னு சொல்லிடாது. பணம் கேட்பான், பயங்கரமான செலவாளி. ஏன் மாப்பிள, அவனுக்கும் உங்க அப்பாவுக்கும் என்ன தகராறு? என்ன தகராறு? சொத்தை பிரிச்சு கொடுங்கிறான். உங்களுக்கு பாயான் தெரியுமா? என்னதான் மோசமா இருந்தாலும் அவனுக்கும் பங்கு உண்டு இல்ல. என்ன மன்னிச்சிடுங்க, அப்பா சொன்னது கேட்டு நான் உங்களை என்னன்னு. எனக்கு இப்படி ஒரு தம்பி பிறந்திருக்கான், நான் தான் வருத்தப்படும். என்ன மன்னிச்சிடு. உனக்கு பசிக்குதா? எனக்கும் பசிக்குது, வா சாப்பிடலாம்.